டெல்லிக்கு போறது சிபிஐ விசாரணைக்காக அல்ல, சிஎம் டீலிங்காக போறது. என்ன சிஎம் டீலிங் அப்படின்னா, சிஎம் இல்லைனாலும் துணை முதல்வர் போஸ்டாவது இருக்கணும், அல்லது குமாரசாமி ரேஞ்சில ஒரு 2.5 பிரிச்சு கொடுங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் தான் நடக்குதுன்னு உள்வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தகவல் தான். அந்த கட்சிக்கு தலைவராக நடிகர் விஜய் இருப்பதாக தகவல், அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக புஷியானந்த் இருப்பதாக தகவல், எல்லாமே தகவலா தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. எதுல உண்மைத்தன்மை இருக்கு? மாவட்ட செயலாளர்களை நேத்தியும் அவசர அவசரமா கூப்பிட்டு பேசுனீங்க. மாவட்ட செயலாளர்கள் நீங்க எப்ப கூப்பிட்டு இருக்கணும் அப்படின்னா, விருப்ப மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு இருக்கணும், அல்லது விருப்ப மனு பெறப்பட்டு நேர்காணல் நடத்துவதற்கு முன்னாடி கூப்பிட்டு இருக்கணும். உங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்குன்னு கேட்கறதுக்காக. அந்த சாய்ஸை கேட்டாங்களா? மாவட்ட செயலாளர்கிட்ட சாய்ஸ் கேட்டாங்களா? அப்ப எதுவுமே கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, இவனுங்களுக்கு ஒரு ஏற்பளிப்பது, பாஜகவுக்கு ஏற்பளிப்பது தான் இவனுடைய இப்போது இருக்கக்கூடிய ஒரே பிரயத்தனம். அதை எப்படி செய்வது அப்படின்றதுலதான் குழம்பி இருக்கிறாங்களே தவிர எந்த குழப்பமும். இந்திய கூட்டணி அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்திய கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதிமுக கிட்ட தான் நாங்க பேசணும். அதிமுகவே அங்கதானே போய் பேசுது. நம்ம போன தடவை பேசணுமே, எடப்பாடி பழனிசாமி கூட்டணியின் தலைமை அப்படின்னு சொன்னாங்க. ஆமா நீதான் தலைமை, இல்ல நான் தானே தலைமை, இல்ல எனக்கே சந்தேகமா இருக்குன்னு எடப்பாடியே நேரா டெல்லிக்கு போறாரு. படத்தை கூட வைக்காம விட்டாங்க. பெரியார் படத்தை எடுத்தாங்க, கடைசியில அவர் படத்தை எடுத்துட்டாங்க. நயினார் நாகேந்திரன் என்னைக்காவது எங்கள் கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு மரியாதையா பேசியிருக்காரா? முதலமைச்சர் வேட்பாளர்னு பேசுறாரு. எப்ப நயினார் பேசியிருக்காரு? எப்ப கடைசியா எப்ப பேசினாரு? ஏன் மாத்தி மாத்தி பேசுறாங்க? இது போன வாரம் ஒருத்தர் தாவேகாவை சொல்லிட்டாருங்க, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தானே. அப்புறம் ஏன் போட்டோ வைக்கல? முதலமைச்சர் வேட்பாளர் போட்டோவையே வைக்கல. முதலமைச்சர் வேட்பாளர் எதுக்குங்க டெல்லிக்கு அலைய விடுறீங்க? முதலமைச்சர் வேட்பாளர்னா அப்படி பந்தாவா நிப்பாட்டி எல்லா பேரும் சொல்லுங்க எஜமான்ல போய் நிக்கணும் எடப்பாடி முன்னாடி. ஏன் முதலமைச்சர் வேட்பாளரை இவ்வளவு இல்ட்ரீட் பண்றீங்க? அப்ப அசிங்கப்படுத்துறாங்க. நீதான் என் முதலமைச்சர், கவலைப்படாதையா, உண்மையிலே நான் தான். ஆமா நீதான். நீங்க இந்த கென் கருணாஸ் பேட்டி ஒண்ணு பாத்தீங்களா? அதுல கென் கருணாஸ் வரிசையா சில டைலாக்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. அவர் கூட நடிக்கிற கோஸ்டார் ஒரு ஹீரோ தப்பு சொல்லுவாங்க, அவர் சரின்னு சொல்லுவாரு. நான் சொன்னது எல்லாமே சரி, லூசு நீ சொன்ன தப்பு அப்படின்ற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சு இவங்க யாரு முதலமைச்சர் வேட்பாளர்? நான் தான். யாரு கூட்டணி தலைவர்? நான் தான். நான் தானே. ஆமா நீ தான் அப்படின்னு தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. டெல்லிக்கு வாங்க. இப்ப அடுத்து டெல்லிக்கு கூப்பிட்டு வச்சு கென் கருணாஸ் அந்த ஃபைனலா ரிவிலேஷன் டைலாக் ஒண்ணு சொல்லுவார்ல, அந்த டைலாக் அமித்ஷா சொல்லுவாரு. அதேதான் விஜய்க்கும்.